ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, அங்க ஒரு மீன் இருக்கு. இங்க நெறைய மீன் இருக்கு. பசங்களா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நம்ம சுத்தி பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆமா மிஸ், அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? அதுதான் மேம், இன்னைக்கு நம்ம பார்க்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பசங்களா எங்க கூடயே வாங்க. யாரும் தனித்தனியா போக கூடாது. லெட்ஸ் கோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அட! இந்த இடம் வேற லெவல்ல இருக்கே! ஃபிரெண்ட்ஸ் இங்க பார்த்தீங்களா? அப்பா! எவ்ளோ பெரிய மீனா இருக்கு இது. இந்த மாரி மீனெல்லாம் நான் இப்ப தான் பார்க்குறேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாவ்! எனக்கு இந்த இடம் ரொம்பவே புடிச்சிருக்கு. இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க சொன்னா, நான் இன்னைக்கு ஃபுல்லா மூவ் பண்ணவே மாட்டேன். இங்கேயே தான் உட்காந்துட்டுருப்பேன். ஆனா மிஸ் விட மாட்டாங்களே நம்மள. எஸ் தாரா, எனக்கும் இந்த இடம் ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா மிஸ் நம்மள இங்க உட்காந்து வேடிக்கை பார்க்க விட மாட்டாங்க. சீக்கிரமே கூப்பிட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். அஸ்வினி, இங்க பாருடி, இங்க நெறைய மக்கள் மீனுக்கு ஃபுட் எல்லாம் போடுறாங்க. அங்க பாரேன் எவ்ளோ மீன் வந்து சாப்பிடுது. அந்த ஒயிட் கலர் மீன பாருடி அங்க. தெரியுதா உனக்கு? எனக்கு தெரியுது லக்கி. ஓ, அங்க பாத்தியா எவ்ளோ மீன் வந்து வெளிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு? லக்கி, நம்மளும் பிஸ்கெட் போட்டா நல்லா இருக்கும்ல இந்த மீனுக்குலாம். ஆனா நம்ம தான் எதுவுமே கொண்டு வரலையே அஸ்வினி. சுஜித் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இரு, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீன் இப்ப சாப்பிடறத பாத்துட்டு போலாம். பாத்தியா எவ்ளோ மீன் சாப்பிடுதுன்னு? சரி லக்கி. லக்கி, அங்க பாரு, இவ்வளவு நேரம் ஒரு ஒயிட் ஃபிஷ் தானே பார்த்தோம். இப்ப பாரு 2 இருக்கு. நம்ம கிட்ட தான் வருது அந்த மீனு. இல்ல அஸ்வினி, அது அந்த சைடு போயிடுச்சு. பாத்தியா, அதுவும் நம்ம 2 பேரை மாதிரி ஒன்னா இருக்குல்ல. டேய் டிங்கு, என்னடா? அங்க பாத்தியாடா எவ்வளோ வாத்துங்க போகுது? வா வா அத போய் தொரத்தி பிடிப்போம். டேய் சுஜித், நீயும் வாடா. டேய் செட்ரிக் டிங்கு, இங்க பாருங்கடா எவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ். இவ்வளோ பெரிய கோல்டு ஃபிஷ்ஷை இப்பதான் பாக்குறேன் நான். அங்க என்னடா வாத்து, இங்க பாருடா டேய் எவ்வளோ வாத்துங்க இருக்குதுங்கன்ட்டு. டேய் சுஜித், என்னடா இந்த வாத்துங்க காலையிலே தூங்கிட்டு இருக்குதுங்க? ஆ, இந்நேரத்துக்கு ஸ்கூல்ல உட்காந்து டெய்லி பசங்க கூட கத்திட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க, டேவே வேற மாதிரி இருக்கு. வாத்து இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா மிஸ், கரெக்டா சொன்னீங்க. இந்த பசங்களோட கத்தி கத்தி அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. அதே மாதிரி வியூஸ் மட்டும் நாம இப்ப பார்த்தா போதாது, பசங்களையும் ஒரு எட்டு பார்க்கணும் என்ன பண்றாங்கன்ட்டு. மிஸ், நான் அதையும் தான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி இதே மாதிரி வந்து வேடிக்கை பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்கூல்ல யாரு பார்த்துப்பா? சரி மிஸ், நான் போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணலாம். டேய் சுஜித், அங்க போவாத, இங்க நில்லு. பாத்தீங்களா மிஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னு? பரமேஸ்வரி, இங்க பாத்தியா இந்த பூ எவ்ளோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு? நம்ம ஏன் பேசாம இத டிரா பண்ண கூடாது? நல்ல ஐடியா குடுத்த துர்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப இந்த ஃப்ளவர்ஸ வரையலாம். யார் அழகா வரையறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸ்லாம் வரையணும்னு ஆசைப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இங்க ப்ளே ஏரியாலாம் இருக்கு. இங்க சர்க்கஸ், ஊஞ்சல்லாம் இருக்கு. அங்க ஆல்ரெடி நெறைய குட்டி பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நாமளும் விளையாடலாம். அஸ்வினி, சீக்கிரமா நம்ம 2 பேரும் முதல்ல போய் ஊஞ்சல் விளையாடலாம். டேய் சுஜித் டிங்கு, இங்க வாங்கடா விளையாடலாம். ஊஞ்சல்லாம் நிறைய இருக்கு. அங்க பாருடா சர்க்கஸ்லாம் இருக்கு. ஹலோ பசங்களா, எல்லாரும் பார்ட் 1 பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியும். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா தொண்டை கரகரன்னு இருக்கு, அதனால தான் இப்படி பேசுறேன். நெக்ஸ்ட் வீடியோல சரியாயிரும். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் பாய்.